மதிப்போம் சாலை விதிகளை மதிப்போம் தடுப்போம் சாலை விதிகளை தடுப்போம் 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 நம்ம கொடுத்தாதான் அந்த செய்திகள் ஏன்னா கொடுத்த செய்தியை சில பேர் விளம்பரப்படுத்துவார்கள். அது கிடைக்காதவர்களுக்கு நாம் எந்த இடத்தில் கேட்கணும், எந்த தொலைபேசி எண்ணில் கேட்கணுங்கிறத நாம கண்டிப்பாக அதை நீங்கள் அதை சொல்லணும். அப்பதான் அதை ரெஃபரன்ஸ் சொன்னா கேட்பாங்க. ஆனால் ஒரு செய்தியை தருகின்ற பொழுது விரைந்து தரணும், துல்லியமாக தருகிறோம். ஒரு இடத்துல செய்தியை கொடுத்து தரோம். இப்போ மீடியாவுடைய போட்டி அதிகமாயிடுச்சு. நீங்க எல்லாருமே மீடியா ஆகிட்டோம் இல்லையா? மீடியானா 2 பேருக்கு அந்த ஒரு ஆள் இந்த நடுவில் ஒரு ஆள் மீடியா தான் மீடியா இருக்காரு. அதை பார்க்கணும்னால எல்லாமே செய்தி தான். யார் வேணாலும் படம் பிடிக்கலாம், யார் வேணாலும் செய்தி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போட்டி எடுத்து வச்சு நீங்கள் மிக துல்லியமான செய்திகளை, மிக உண்மையான செய்திகளை, நம்பகத்தனமான செய்திகளை நீங்கள் தர வேண்டும். அப்புறம் 2வது பத்திரிகை நடத்த விருப்பம் கொடுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மீது விருப்பு, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு விருப்பு வச்சு நம்ம ஒரு செய்தியை வெளியிடக்கூடாது. அதில் பத்திரிகை என்பது விருப்பு இல்லாமல் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லது செய்திகளை, திட்டங்களை எடுத்து சொல்லுகின்ற வகையில் அந்த திட்டங்களை பெறாதவர்கள் எவ்வாறு பெறலாம், அதற்கான அலுவலக முகவரி, தொலைபேசி எண், நபர் இதெல்லாம் சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டால் அது எல்லா செய்தி சிலையான செய்திகள் மாத்திரம் அதை நீங்கள் சொல்ல வேண்டும். எடுத்ததுமே செய்தி நம்ம பார்த்ததுமே டப்புன்னு கொடுத்துறோம். அவ்வாறு கொடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் அது கூடுதலான தகவல்களை பெற்று அப்படி கொடுக்கணும். பார்க்கறது ஒரு செய்தி பார்த்து கொடுக்கறது அப்படி டக்குன்னு கொடுக்கக்கூடாது. சில அவசர செய்திகள் தந்து விடலாம். ஒரு 5 மணி நேரம் 6 இருக்கு அப்படின்னா நிகழ்வுல இன்னும் கூடுதலான செய்திகளை நாம் பெற வேண்டும். பெற்று மிக நுணுக்கமாக அந்த செய்தியை படித்தால் ஏற்கனவே கடந்து போயிடுவாங்க. அதுதான் மக்கள் படிக்கிறாங்க. எந்த மலரான தினமலர் இருக்குது, தினத்தந்தி இருக்குது, தினகரன் இருக்குது, நம்ம மக்கள் வெளிச்சம் இருக்குது, இந்த பத்திரிகை இருக்குது. மக்கள் வெளிச்சம் காலை நாளிதழ் சார்பாக